மேகுல் காலையிலேயே குளிச்சு ரெடி ஆயிடுறாரு. கபோர்ட ஓபன் பண்ணி பார்க்கும்போது அங்க கம்மியான துணி தான் இருந்தது. நான் நிறைய ஏழைங்களுக்கு என் துணியை தானமா கொடுத்துட்டேன். இப்ப பார்த்தா எனக்கே துணி கம்மியா இருக்கே. இன்னைக்கு நான் ஃப்ரீயா இருக்கேன். போய் ஷாப்பிங் பண்ணிட்டு அப்புறம் ஏழைங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். மேகுல் ரெடியாகி ட்ரெஸ்ஸும் மற்ற பொருட்களும் வாங்குறதுக்காக ஷாப்பிங் போலாம்னு போறாரு. மேகுலுக்கு 3 பெரிய துணி கடைகள் தெரியுது. லாஜிக்கல் ஆர்மி, இதுல எந்த கடைக்கு மேகுல் போவார்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க. கவனமா பாருங்க. முதல் கடைக்கு கீழே ஒன்லி ஃபார் லேடிஸ்னு எழுதிருக்கு. அப்ப இந்த கடை பெண்களுக்காக மட்டும்தான். ரெண்டாவது கடைக்கு வெளியில இருந்து மென்ஸ் கிளாத்திங் என்னமோ தெரியுது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா கிளீனா எழுதிருக்காங்க, இது வெறும் வெட்டிங் கலெக்ஷன். அப்படின்னா இங்க வெட்டிங் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். அப்ப மேகுல் 3வது கடைக்கு போவாரு. மேகுல் அவரோட வண்டியை பார்க் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு 2 பேர் வேகமா பைக்ல வந்து அங்க நடந்து போயிட்டு இருந்த ஒரு ஆளை திடீர்னு கத்தியால குத்திடுறாங்க. மேகுல் அவரோட காரை எங்க பார்க் பண்ணாரோ அதுக்கு பக்கத்திலேயே தான் ஒரு பைக் நின்னுட்டு இருந்தது. அப்புறம் அதுல கீயும் இருந்தது. லாஜிக்கல் ஆர்மி, இப்ப மேகுல் பைக்ல அவங்கள ஃபாலோ பண்ணுவாரா இல்ல கார்ல ஃபாலோ பண்ணுவாரான்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க. மேகுல் கண்டிப்பா அவங்கள ஃபாலோ பண்ண மாட்டாரு. ஏன்னா அந்த ஆளுங்க குத்திட்டு போனதுக்கு அப்புறம் இவர் இன்னும் துடிச்சிட்டு தான் இருக்காரு. மேகுல் முதல்ல அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க பார்த்தாரு. மேகுல் அந்த ஆளை குத்தி இருந்த அந்த கத்தியை எடுத்து அதை சாம்பிள் அப்படின்னு அவர் எடுத்து வச்சுக்கிறாரு. அப்புறம் உடனே அந்த ஆளை கூப்பிட்டு மேகுல் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாரு. மேகுல் ரொம்பவே வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தாரு. இருந்தாலும் அந்த ஆளோட உடம்புல இருந்து ரொம்ப அதிகமா ரத்தம் வந்துட்டு இருந்தது. இப்படியே போய்கிட்டு இருந்த ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ளேயே ரத்தம்லாம் வெளியே வந்துடும் போல இருக்கு. நான் உடனே ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். மேகுல் உடனே ரோட் சைட்ல வண்டியை நிறுத்தி ஒரு துணி எடுத்து அந்த ஆளோட வயித்தை கட்டிடுறாரு. அப்புறம் மேகுல் மறுபடியும் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புறாரு. ஆனா கொஞ்ச தூரத்திலேயே அங்க டிராபிக் ஜாம் ஆயிருந்தது. டிராபிக் இன்ஸ்பெக்டர் அந்த ஜாமை கிளியர் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா டிராபிக் ஜாம் அதிகமா இருந்தது. இங்க இவ்ளோ ஜாமா இருக்கே, இப்ப திரும்பவும் நான் வந்த வழியிலே போனா ரொம்ப லேட் ஆயிடுமே. இப்போ நான் என்ன பண்றது? லாஜிக்கல் ஆர்மி, இப்ப மேகுல் என்ன பண்ண முடியும்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க. லாஜிக்கல் ஆர்மி, கவனமா பாருங்க. அந்த டிராபிக் இன்ஸ்பெக்டரோட கார் டிராபிக் ஜாமுக்கு ஆப்போசிட் சைடுல தான் இருக்கு. அப்புறம் அந்த ரோட் ஃபுல்லா காலியா இருக்கு. இவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னா அதுக்கு நான் டிராபிக் இன்ஸ்பெக்டரோட காரை தான் யூஸ் பண்ணணும். அந்த சைடு ஃபுல்லா காலியா இருக்கு. ராங் சைடா இருந்தாலும் நான் அங்க இருந்து ரொம்ப சீக்கிரமா போயிடுவேன். மேகுல் உடனே கார்ல இருந்து கீழே இறங்கி டிராபிக் இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் பேசுறாரு. அதுக்கப்புறம் மேகுல் டிராபிக் இன்ஸ்பெக்டரோட ஹெல்ப்பால அந்த ஆளை அவரோட கார்ல உட்கார வச்சிடறாரு. அப்புறம் ரொம்ப வேகமா டிராபிக் இன்ஸ்பெக்டரோட காரை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. மேகுல் வண்டி ஓடிட்டு இருக்கும் போது கூகுள் மேப்பை ஓபன் பண்றாரு. அப்புறம் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த ஆளை காப்பாற்ற முடியும். லாஜிக்கல் ஆர்மி, மேகுல் எங்க போகணும்னு உங்களால சொல்ல முடியுமா? இந்த மேப்பை நல்லா பார்த்து சொல்லுங்க. மேகுல் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போக மாட்டாரு. ஏன்னா இங்க பாருங்க, எல்லா ஹாஸ்பிட்டலும் ரொம்ப தூரத்துல இருக்கு. ஆனா டாக்டர் சஞ்சனாவோட லேப் ரொம்பவே பக்கத்துல இருக்கு. மேகுல் காரை ஓட்டிட்டு இருக்கும் போதே டாக்டர் சஞ்சனாவுக்கு கால் பண்றாரு. டாக்டர் சஞ்சனா, சீக்கிரம் லேபோட செக்யூரிட்டி சிஸ்டம் ஆஃப் பண்ணுங்க. நான் ஒரு ஆளை எமர்ஜென்சின்னு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். சோ பாஸ்வேர்டை போட்டு என்னால டோர் ஓபன் பண்ண முடியாது. டாக்டர் சஞ்சனா ரிமோட் கண்ட்ரோலால எல்லா டோரையும் ஓபன் பண்ணி வச்சிடுறாங்க. மேகுல் உடனே கீரை மாத்தி வேகமா லேபை நோக்கி கிளம்பி போறாரு. மேகுல் கிட்ட டிராபிக் இன்ஸ்பெக்டரோட கார் இருந்தது. அதோட அதுல சைரனும் இருந்தது. மேகுல் உடனே சைரனை ஆன் பண்ணிடுறாரு. அப்புறம் அந்த ரோட்ல இருந்த எல்லாருமே இவருக்கு வழி விட்டுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மேகுல் டாக்டர் சஞ்சனாவோட லேப்க்கு அந்த ஆளை கூட்டிட்டு வந்துடுறாரு. டாக்டர் சஞ்சனா, சீக்கிரம் இவரை ஆபரேட் பண்ணுங்க. டாக்டர் சஞ்சனா கொஞ்ச நேரம் கூட வேஸ்ட் பண்ணாம உடனே அந்த கட்டை அவிழ்த்திடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் இருக்கிறத பார்த்து டாக்டர் சஞ்சனா அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. அந்த ஆளோட உடம்புல இருந்து ரத்தம் வந்துட்டு இருந்த எல்லா இடத்துலயும் பிளட் கிளாட் ஆயிருந்தது. அந்த ஆள் இறந்து போயிருந்தாரு. இந்த மாதிரி ஒரு கேஸ் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. டாக்டர் சஞ்சனா உடனே மேகுலுக்கு கால் பண்றாங்க. இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்ப போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் தான் எல்லாம் தெரிய வரும் இவர் எப்படி இறந்து போனாருன்னு. டாக்டர் சஞ்சனா அந்த ஆளோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்குள்ள மேகுல் அந்த காரை எடுத்துக்கிட்டு டிராபிக் இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுக்கலாம்னு அவர் வந்துகிட்டு இருக்காரு. அங்க மேகுலோட கார் இருந்தது. மேகுல் இன்ஸ்பெக்டருக்கு அவரோட கார் மறுபடியும் கொடுத்துட்டு அப்புறம் அவரோட காரை எடுத்துக்கிட்டு டாக்டர் சஞ்சனாவோட லேப்க்கு வராரு. இந்த தடவை டோர் ஒரு லாஜிக்கல் பாஸ்வேர்டால லாக் ஆகி இருந்தது. லாஜிக்கல் ஆர்மி, இதுல எந்த போர்டு ஆட் ஒன் அவுட்? பேட், பிஜியன், பேரட் இல்ல க்ரவ்? நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த 3ல பேட், அதாவது வவ்வால் தான் ஆட் ஒன் அவுட். மத்த எல்லாமே முட்டையிடும். ஆனா பேட் மட்டும் முட்டையிடாது. மேகுல் ரொம்பவே நாலேஜபிளான ஆளு. அவர் சரியான பட்டனை கிளிக் பண்ணி உடனே லேப்குள்ள கிளம்பி போறாரு. மேகுல் அவரோட கார்ல இருந்த இந்த ஆளை கொல்ல பயன்படுத்தின கத்தியையும் அவர் எடுத்துட்டு வராரு. லேப்குள்ள வந்த உடனே டாக்டர் சஞ்சனா மேகுல் கிட்ட சொல்றாங்க, இந்த ஆளை ரொம்பவே பாய்சனஸான கத்தியால தான் குத்திருக்காங்க. அதாவது இந்த ஆளை குத்துன அந்த கத்தியில அதிகமா பாய்சன் இருந்திருக்கு. இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்படின்னா இந்த கத்தியில இப்ப பாய்சன் இருக்கா?
அதுக்கப்புறம் டாக்டர் சஞ்சனா அந்த கத்தியை பாக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது, அந்த கத்தியில ஒரு ஸ்பெஷல் டெக்னாலஜியை வச்சு ஒரு டேஞ்சரஸ் பாய்சனை போட்டிருக்காங்க. அதனாலதான் அந்த ஆளோட பிளட்லாம் கிளாட் ஆகி அவரு இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் மேகுல் அந்த ஆளை எந்த இடத்துல கொண்டாங்களோ அதே இடத்துக்கு கிளம்பி போறாரு. அந்த ஆளை கொண்டுட்டு பைக்ல எந்த வழியா போனாங்களோ அதே வழியா மேகுலும் கிளம்பி போறாரு. அங்க எதிரில மேகுலுக்கு 3 வழிகள் தெரியுது. லாஜிக்கலா இருமே இதுல மேகுல் எந்த வழியா போவார்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க. கொலைகாரன் கண்டிப்பா முதல் வழியா போயிருக்க மாட்டான். ஏன்னா முதல் வழியில முன்னாடி போனா அங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. 2வது வழியில ஒரு ஸ்கூல் போர்டு இருக்கு. எங்கே ஸ்கூல் இருக்கோ அங்க டிராபிக் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு கொலைகாரன் டிராபிக்ல மாட்டணும்னு கண்டிப்பா நினைக்க மாட்டான் இல்ல. அதனால அவன் 2வது வழியை தேர்ந்தெடுத்திருக்கணும். மேகுலும் அதே வழியை தேர்ந்தெடுத்து அந்த வழியா முன்னாடி போறாரு. அங்கிருந்து முன்னாடி காட்டு வழியா போக வேண்டியதா இருந்தது. அப்பதான் சிட்டிக்கு போக முடியும். அந்த கொலைகாரங்க எங்க போனாங்களோ தெரியலையே. இவ்ளோ பெரிய காட்டுல நான் இப்ப எங்க தேடுறது? அப்போ அந்த காட்டுல ஒரு ஆள் வந்துட்டு இருக்கிறத மேகுல் பாக்குறாரு. அந்த ஆளை பார்த்த உடனே மேகுலுக்கு டவுட் வருது. லாஜிக்கலா இருமே அந்த ஆளை பார்த்து மேகுலுக்கு ஏன் டவுட் வந்துச்சுன்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க. அங்க வந்திருந்த அந்த ஆளை பாக்குறதுக்கு ரொம்பவே விசித்திரமா இருந்தாரு. அவர் தலையில டர்பன் கட்டியிருக்காரு, கையில ஒரு குச்சியும் வச்சிருந்தாரு. ஆனா நீங்க அவரோட லெஃப்ட் ஹேண்ட பாருங்க. அவரோட லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு, அதோட டேட்டூவும் இருக்கு. காட்டுல வாழ்ற ஒரு சாதாரணமான ஆளு எதுக்கு டேட்டூவும் ஸ்மார்ட் வாட்சும் போட்டிருக்கணும்? கண்டிப்பா ஏதோ தப்பா இருக்கு. இதுதான் மேகுலோட டவுட்டா இருந்தது. மேகுல் வண்டியை விட்டு கீழே இறங்கி அந்த ஆள்கிட்ட போய் சொல்றாரு, சார் நான் வழி மாறி வந்துட்டேன். என் கார்ல வேற 10 லட்சம் ரூபாய் இருக்கு. நான் திரும்பவும் சிட்டிக்கு போகணும். உங்களுக்கு சிட்டிக்கு போக வழி தெரியுமா? மேகுல் வேணும்னே 10 லட்சம் ரூபாய் சும்மா போய் சொன்னாரு. அப்ப அந்த ஆள் மேகுல் கிட்ட சொல்றாரு, ஆமா சார், என் ஃப்ரெண்டுக்கு சிட்டிக்கு போற வழி நல்லாவே தெரியும். நீங்க இங்கே இருங்க, நான் அவனை கூட்டிட்டு வந்துடுறேன். அந்த ஆள் போன உடனே மெகுல் போலீஸ்க்கு அவர் இருந்த லொகேஷனை அனுப்பிடுறாரு. அப்புறம் போலீஸ்க்கு 10 நிமிஷம் கழிச்சு அங்க வர சொல்லி சொல்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல இருந்த அந்த ஆளு இன்னொரு ஆளையோ அங்க கூட்டிட்டு வந்துடுறாரு. அந்த ஆள் ஒரு கத்தி எடுத்து மேகுல மிரட்டுற மாதிரி சொல்றாரு, இங்க பாரு, உங்ககிட்ட இருக்கிற 10 லட்சம் ரூபாயை உடனே எங்களுக்கு கொடுத்துரு, இல்லன்னு நான் உன்னை கொன்னுருவேன். அந்த ஆள் சொன்னதை கேட்ட உடனே மேகுலுக்கு புரிஞ்சிருது, இவங்க தான் அந்த கொலைகாரங்கன்னு. எப்படி லாஜிக்கல் ஆர்மி மேகுலுக்கு அப்படி என்ன பார்த்து அவங்க மேல டவுட் வந்துச்சுன்னு உங்களால சொல்ல முடியுமா? அந்த ஆள் கையில இருக்கிற அந்த கத்தியை பாருங்க. இதே மாதிரியான ஒரு கத்தியை வச்சுதான் இந்த கொலைகாரங்க அந்த ஆளை கொண்டு இருந்தாங்க. அட இங்க பாருங்கண்ணா, என்கிட்ட பண்ணலாம் இல்ல, நான் சும்மா தான் சொன்னேன். உடனே இவனை வந்து பிடிச்சு காட்டுக்குள்ள கொண்டு போய் வை. கூட்டிட்டு போய் இவனை கொன்னா அப்போ எவ்வளவு காசு இருக்குன்னு தெரிஞ்சிரும். அவங்க 2 பேரும் மேகுல பிடிச்சிக்கிட்டு காட்டுக்குள்ள போறாங்க. நான் கண்டிப்பா இவங்க 2 பேரையும் அடிச்சு கொள்ளலாம். ஆனா இவங்க கிட்ட அந்த பயங்கரமான கத்தி இருக்கு. அதை வச்சு அவங்க கொஞ்சம் குத்துனாலும் அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அவங்க மேகுலோட கை கல்ல கட்டி போட்டுறாங்க. ஆனா 10 நிமிஷத்துல போலீஸ் அங்க வந்துடுறாங்க. அப்புறம் போலீஸ் உடனே ஃபயர் பண்றாங்க. மரியாதையா உடனே வந்து சரண்டர் ஆகுங்க, இல்ல நான் உங்களை சுட்டுருவேன். அவங்க 2 பேரும் ரொம்பவே பயந்து போய் அப்புறம் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுறாங்க. என்ன நீங்க 2 பேரும் என்னையே கொல்ல வந்தீங்களா? இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க. அங்க தொங்க விட்டு அவங்க உங்க தோலை உரிப்பாங்க. உண்மையை சொல்லுங்க, நீங்க எதுக்கு அந்த ஆளை கொன்னீங்கன்னு. அப்ப அந்த கொலைகாரன் சொல்றான், ஒரு ஆளு அவனை கொல்ல சொல்லி இவங்களுக்கு பணம் கொடுத்ததா சொல்றான். இந்த கொலைகாரங்களோட உதவியால மேகுல் அந்த ஆளையும் பிடிச்சிடுறாரு. அப்புறம் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறாரு. கேஸ் சால்வ்ட். டிடெக்டிவ் மேகுல்.